வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக்ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 26. சரி ஓகே, அப்படியே வீடியோக்குள்ள போலாமா? Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊。Uchiha Itachi. Uzumaki Naruto. Uchiha Madara. Nothing ever goes as planned in this accursed world. எங்க உண்மையிலேயே இந்த மாதிரி சிட்டிலாம் இருக்காங்க? என்னடா மினோட்டோ பேரை வச்சு ஒரு சிட்டியா இருக்கு. மினோட்டோன்னு ஒரு சிட்டி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் அடுத்த வீடியோல போடுறேன், அதாவது ஒரு ஷார்ட்ஸா போடுறேன், ஓகேவா? ககாஷி வந்து எப்படிலாம் இருப்பாருன்னா ரொம்ப பலசாலியா இருப்பாரு, ரொம்ப கெத்தா இருப்பாரு, ஆனா அப்பப்ப கொஞ்சம் காமெடி பீஸாவும் இருப்பாரு, ஒரு சில நேரத்துல காஜு பிடிச்ச அலைவாரு, அதுக்கப்புறம் கியூட்டா இருப்பாரு. இது எல்லாமே ககாஷி தான். இதுல நான் எதுல சேருவேன்னு சொல்லட்டா, நான் ஸ்ட்ராங்கா இருப்பேனான்னு கேட்டா ரொம்பலாம் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டேன். ஒரு டீனேஜர் பையன் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்ல இருப்பானோ அந்த அளவுக்கு தான் இருப்பேன். கூலா இருப்பேனான்னு கேட்டா இருப்பேன், ஆனா எப்ப பார்த்தாலும் இருக்க மாட்டேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து காலேஜ் அட்மிஷன் போட போகும்போது இந்த காலேஜ் கேண்டீன் பக்கத்துல வந்து கொஞ்சம் ஒரு நிறைய மரமா நிறைய இந்த பெஞ்ச் எல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் நிறைய புள்ளைய உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப மட்டும் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எப்பவுமே ஃபன்னியா இருக்கிற பையன், அப்ப மட்டும் நான் ரொம்ப ரொம்ப கூலா இருந்தேன். எனக்கு அப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்து நான் அப்ப கூலா இருப்பேன், இல்ல கூலா இல்லாம கூட போவேன். அது சிச்சுவேஷனை பொறுத்து இருக்கு. அடுத்து ஃபன்னியா இருப்பேன்னு கேட்டீங்கன்னா ஆமா ஃபன்னியா தான் இருப்பேன். நான் பார்க்க ஃபன்னியா இருக்க மாட்டேன், ஆனா எப்படி சொல்றது, என் கேரக்டர் வந்து கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும். ஆனா என் ஃபேஸை பார்த்தா உங்களுக்கு கூலா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா ஃபன்னியா தான் இருப்பேன். அடுத்து பெர்வெட்டடா, அதாவது காஜித்தனமா இருப்பேன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லப்போ நான் காஜித்தனமாவே இருக்க மாட்டேன். ஆனா இந்த மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோன்னு வந்துட்டா நான் எப்படி அப்படி ஆயிருவேன் எனக்கே தெரியாது. நான் மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வந்துட்டா நான் ஜெரைய அளவுக்கு காஜ் ஆயிருவேன். ஆனா அப்படி பேசுறது கூட தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, அதான் அது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போறேன் எல்லா மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன்லயும். ஓகே, அடுத்து கியூட்டா இருப்பேன்னு கேட்டீங்கன்னா இதை நான் சொல்ல முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என் கூட படிச்ச பசங்களா இருக்கானுங்க, அவங்களாம் என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க, நான் ஆலயம் மட்டையும் பாரு அப்படிதான் சொல்லுவானுங்க. எந்த பசங்க தாண்டா ஒரு பையனை பார்த்து ஹீரோ மாதிரி இருக்க கியூட்டா இருக்கேன்னு சொல்லியிருக்கான். ஆனா எனக்கு ஒரு சில கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஐயோ, கேர்ள்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, லவ்வர் இல்ல, சாதாரண ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு, அதான் கேர்ள் ஃப்ரெண்டு, பொண்ணு ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கும்போது என்னடா இது மூஞ்சுது அப்படி இப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் அப்ப கொஞ்சம் குண்டா இருப்பேன், குண்டா இருக்கிறதால என் ஃபேஸ்லயும் நிறைய ஃபேட் இருக்குமா, அதனால பார்க்க நான் சத்தியமா நானே சொல்றேன், அப்ப பார்க்க சத்தியமா அப்பயே நான் கேவலமா இருப்பேன். நான் அப்ப வந்து நான் 9th படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்மள மாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணேன். கிட்டத்தட்ட 2 years ஆயிடுச்சு. 10th 11th அப்புறம் 12th படிக்கும் போது தான் திரும்ப நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன், அதாவது இந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு. 9th படிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஊருக்கு போயிட்டேன். அதனால அவங்க என்ன பார்க்கும்போது என் ஃபோட்டோவும் என்கிட்ட ஃபோனும் இல்லை அப்போ, அதனால அவங்க என்னால் சாட்டும் பண்ண முடியாது, பேசவும் முடியாது, ஃபோட்டோவும் எதுவும் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் நான் வந்து 12th படிக்கும் போது தான் நான் ஃபோன் வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் நான் அவங்கள மீட் பண்ணேன். அவங்க என்னை பார்த்த உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க, ஹூ ஆர் யூ மேன் தான் கேட்டாங்க. ஏன்னா நான் அப்படி மாறிட்டேன், அடையாளமே தெரியாத அளவுக்கு. எப்படிடா இப்படி நல்லா ஃபிட்டா இருக்க, அதுக்கப்புறம் கலரை மாத்திட்டு பார்க்க கியூட்டா இருக்கேடா அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அப்போதாங்க எனக்கு நிம்மதியாவே இருந்துச்சு. எனக்கு அப்பதான் நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளோட இன்செக்யூரிட்டி நினைச்சு நம்ம அழுவாம அதை எப்படியா மாத்தணும்னு நினைச்சா அதுக்கான எஃபோர்ட்டை போட்டா கண்டிப்பா நாம எப்படியாவது அதை மாத்தி பெட்டர் ஆயிடலாம். இதை நான் என் எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன், சத்தியமா இது உண்மை, இது முழுக்க முழுக்க உண்மை. என்ன மாதிரி வேற யாருக்கோ ஒரு சில பேருக்கு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவங்க வந்து டிப்ரெஷன் ஆயிட்டு அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. எனக்கு எது குறையா இருந்துச்சோ நான் அதவே அழகா மாத்திட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா மாத்த ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் பெட்டர் ஆயிருவீங்க. ஐ டெஃபினெட்லி ப்ராமிஸ் யூ. பூமர்னு நினைச்சிட்டு போங்க, ஆனா இதுதான் சத்தியமா உண்மை. சரி, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொண்ணுங்க, அதாவது பொண்ணுங்க வந்து சொல்லியிருக்காங்க நான் பார்க்க கியூட்டா இருக்கேன்னு, அதனால நான் கியூட்டா இருக்கேன்னு நான் சொல்ற தப்பு தான், ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க, அதனால கியூட்டா இருக்கேன்னு வச்சுப்போம். ஒருவேளை உங்கள எல்லாருக்கும் என் ஃபேஸை பார்க்கணும்னு ஆசையா இருந்தா 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாதாங்க நடக்கும், இல்லைன்னா அப்படியே கிடக்கும், அவ்வளவுதான். அங்க இருக்கிறது யாரு? சம்பவ குழப்போட தலைவன், மை பாய். ஆமாங்க, மடரா வந்து ஒபிடோவை இப்படிதான் நினைச்சிருப்பாரு, பின்ன எப்படி இருந்து அவனை எப்படி ஆக்கிட்டாரு. Like I just walked up. It was too long, so he gave me a minute. How is that? Say I get it, take it, turn it to a zombie, it's why he ain't
எம்மாடி எப்படி எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. நருட்டோவே மார்பலையும் அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா அப்படி சிங்க் பண்ணி எடிட் பண்ணிருக்காங்களே. சத்தியமா இது ஒரு பயங்கரமான திறமைங்க இதெல்லாம். சரி இப்படி எடிட் பண்றாங்களே, இந்த கிளிப்புக்கு இதுதான் சொல்லிட்டு ஏத்த மாதிரி எடிட் பண்றீங்களா? அது எப்படா அந்த மாதிரி கிளிப்லாம் எடுக்கிறீங்க? ஐயோ ஐயோ, அந்த கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு கிளிப்பை தேடி கண்டுபிடிச்சி எப்பா நினைச்சாலே தலை சுத்துதே. Uchiha. It's Shin-chan Uchiha. அடங்கொய்யால சின்சான் உச்சிஹாமா. ட்ரெஸ் வந்து அன்பு பிளாக் ஆப்ஸ் ட்ரெஸ். டவர்ல ஏறி நிக்கிறான், பின்னாடி நிலாவும் இருக்கு, ஷேரிங் கன்னும் இருக்கு, அந்த சங்கன் ஐஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆக்ஷன் காமின் இருக்கிற ஒரு முகமுடி கூட இருக்கு. இதுல ஷீரோ வேற. இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது இட்டாச்சி தான். இட்டாச்சியை வச்சு இந்த கார்ட்டூன் ரெடி பண்ணிருக்கானுங்க, அதாவது இந்த பிக்சரை ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? கிறிஸ்மஸ் தாத்தா நல்லவரா இல்ல கெட்டவரா? ஒரு செகண்ட்ல பீதியை கிளப்பி விட்டானுங்கடா. உங்கள ஒரு சில பேர் கண்டிப்பா இதை பார்த்து நீங்க பயந்துருப்பீங்க. கரெக்டா? என்கிட்ட எல்லாம் போய் சொல்லி மழுப்ப கூடாது, ஏன்னா நானே பயங்கரமா உருட்டுவேன், நீங்க ஏன்ட்ட உருட்டக்கூடாது. யாரெல்லாம் இதை பார்த்து பயந்தீங்களோ பயந்துட்டேன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 暁は集った。 ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது இவங்கிட்ட. எப்பா டே கொஞ்சம் தண்ணி குடுறா. ஆமாங்க, அனிமே பார்க்காதவங்க கிட்ட போயிட்டு இதெல்லாம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா திட்டுவானுங்க. அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கலர் கலரா திட்டிருக்கானுங்க. அதனால அனிமே பாக்குறவங்க எல்லாம் அனிமே பார்க்காதவங்க கிட்ட போயிட்டு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நான் திட்டி சொல்லுவானுங்க. அனிமே பார்க்கறதால நம்மளுக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட் வரும் என்னன்னு பாத்துருவோமா? நம்மளுக்கு வந்து ஷார்ப்பான மைண்டா இருக்கும், ஆனா இடியட் மாதிரி பண்ணுவோம், அதாவது முட்டாள் மாதிரி பண்ணுவோம். நீங்க கேர் பண்றதை வந்து வெளியே காட்ட மாட்டீங்க, ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப கேர் பண்ணுவீங்க. நீங்க நிறைய விஷயத்துல பாதிக்கப்பட்டிருப்பீங்க, ஆனா யாருக்கிட்டையும் நீங்க சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல மனசா இருக்கும், ஆனா எப்படி சொல்றது, நீங்க ரொம்ப கோல்டா இருப்பீங்க. அதாவது கோல்டுனா சளி பிடிக்கிறது இல்ல, நீங்க வந்து இறக்கமே இல்லாத மாதிரி இருப்பீங்க. நான் அனிமே பாக்குறதால எனக்கு இதுல என்னென்ன சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா, செகண்ட் அண்ட் தேர்ட் சைடு எஃபெக்ட் நான் சொல்ல போனோம்னா எல்லாரையும் ரொம்ப கேர் பண்ணுவேன். சத்தியமா நான் வந்து எல்லாரையும் நான் ரொம்ப ரொம்ப கேர் பண்ணுவேன். ஆனா அவங்க என்ன ஏமாத்தும் போது தான் கொஞ்சம் வலிக்கும். அதனால நான் எப்படி கேர் பண்ணுவேன்னா, இந்த ஒருத்தவங்க ட்ரஸ்ட் அவங்கள போய் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கேர் பண்ணுவேன். நீங்க ஒருவேளை என் கூட பழகி தான் தெரிஞ்சிருக்கும், ஆனா நான் கேர் பண்றது வெளியே யார்கிட்டயும் அவ்வளவு காட்ட மாட்டேன். அடுத்து நான் நிறைய பிரச்சனை சந்திச்சிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா நான் அந்த பிரச்சனை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இதுதான் அந்த மேட்ரு, இப்படிதான் எனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் நான் சொன்னதே இல்லை இது வரைக்கும். அதை நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், என்னமோ நாம தான் பாவப்பட்ட ஜீவன், நம்மளுக்கு எல்லாம் கஷ்டமும் நடக்குது, மற்றவங்க எல்லாம் கஷ்டமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இறக்கம் போடுவாங்க. அந்த இறக்கப்படுறது சத்தியமா எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. எல்லாரோட வாழ்க்கையிலும் கண்டிப்பா கஷ்டம் வரதான் செய்யும். ஒரு சில பேர் வெளியே சொல்லிப்பாங்க, வெளியே சொல்லி அவங்களோட எப்படி சொல்றது அவங்க கஷ்டத்தை கொஞ்சம் தீர்ப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் எவ்வளவு அடி வாங்கி செருப்படி வாங்கினாலும் சொல்லவே மாட்டாங்க யார்ட்டையும். அவ்வளோ மனுஷன்னு பிறந்தாலே பிரச்சனை வரதான் செய்யும், எல்லாருக்கும் வரதான் செய்யும். அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. அதை போய் வெளியே சொல்லிட்டு என்ன ஆக போகுது? அதனால என் பிரச்சனை நான் வந்து வெளியே சொல்லவே எனக்கு பிடிக்காது. இதுல நீங்க எந்த கேட்டகரி வேணாலும் இருங்க, பிரச்சனையே இல்லை. என்ன ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வந்து வெளியே சொன்னா அவங்க கொஞ்சம் மனசு ஆறும். அதே மாதிரி ரெண்டாவது கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து வெளியே சொல்லாமலே அவங்க மனசுலயே போட்டு அந்த பிரச்சனையில இருந்து மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுல நீங்க எந்த கேட்டகரின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆமாங்க, உசுமக்கி கிளானுக்கும் உச்சிஹா கிளானுக்கும் எப்பவுமே ஒரு எப்படி சொல்றது ஒரு பாண்ட் இருக்குங்க. செஞ்சு கிளானை பார்த்தா உச்சிஹாக்கு பரம்பரை எதிரி, உசுமக்கின்னு பார்த்தா நட்புகள். பரவாயில்ல, நல்லா தானே இருக்கு. ஆமாங்க இதுதாங்க உண்மைங்க. குட்டி நருட்டோக்கு சாஸ்கேவா ஃபர்ஸ்ட் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அதுக்கப்புறம் எப்படி பிடிச்சது, இந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு ஒன்னும் புரியல எனக்கு. ஹே காய்ஸ், இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோல வந்து ஒரே ஒரு பேட் வேர்ட் வரும், அதாவது ஒரே ஒரு கெட்ட வார்த்தை வரும். அதனால சவுண்ட கம்மி பண்ணி வச்சு பாருங்க. லார்ட் ஒரோச்சிமாருவ அகாட்சுகியால கூட எதுவும் பண்ண முடியல. ஹே காய்ஸ், இப்போ சவுண்ட் அதிகம் பண்ணுங்க, அதனால இப்போ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. என்னடா சொன்னாவன்? லார்ட் ஒரோச்சிமாருவ அகாட்சுகியாலேயே ஐயோ இருங்க, திக்குது, கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், ஓகேவா? என்னடா சொன்னாவன்? லார்ட் ஒரோச்சிமாருவ அகாட்சுகியாலேயே தடுக்க முடியலையாமா? இட்டாச்சி ஒருத்தாலும் ஒரே ஒரு லுக் விட்டா போதுண்டா, அவன் கதை காலிடா. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, ஓகே? கபுடா சைலண்டா உட்காரணும். நீ உன்னையெல்லாம் பட்டெக்ஸ்ல அடிச்சு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போடான்னு சொல்லியிருந்தா நீ இந்த அளவுக்கு ஆயிருப்பியா? サラダが世話になった。 サラ
田が世話になってる。 ஐ திங்க் என்ன கேட்டா ஜிரையாக்கு அப்புறம் பெஸ்ட் சென்சேன்னு என்ன கேட்டா நான் சாஸ்கேவை தான் சொல்லுவேன். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஜிரையா வந்து நருட்டோக்காக உயிரை கொடுக்க கூட யோசிக்க மாட்டாரு. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நீங்க சீரிஸ்ல கூட பாத்திருப்பீங்க. நருட்டோட ட்ரைனிங்காக ஜிரையாவும் நருட்டோவும் வெளியே போவாங்கல்ல ஊரை விட்டு. அப்ப நருட்டோக்கு வந்து 9 பவர் கத்து கொடுக்கறதுக்காக அவரோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம ஜஸ்ட் மிஸ்ல ஜிரையா தப்பிச்சிருப்பாரு. அதே மாதிரி நருட்டோ சாஸ்கே விசஸ் இஷிகி ஃபைட்ல நீங்க பாத்திருப்பீங்க. சாஸ்கே வந்து ஏற்கனவே அடி வாங்கி கிடப்பான். அப்ப பொருட்டோ வந்து சாஸ்கேவை காப்பாத்த போவானா. ஆனா அப்ப அந்த இஷிகி என்ன பண்ணுவா, சாக்கரா எடுத்து பொருட்டோ அவனுக்கு விடுவான். ஆனா சாஸ்கே அதை பார்த்த உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம பொருட்டோக்காக அவன் சாக்கரா வாடெல்லாம் குத்து வாங்கிப்பான். அதுக்கப்புறம் பொருட்டோ டூ ப்ளூ ஓட்டெக்ஸ் வாங்கல, பொருட்டோவை காப்பாத்துக்காக சாஸ்கே அந்த ட்ரீல மாட்டிப்பான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியுது, சாஸ்கே கூட ஒரு பெஸ்டான சென்சே தான். ஜிரையா அளவுக்கு அவரும் ஒரு பெஸ்டான சென்சே தான். சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 1K லைக் சரி கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்க போயிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு நிறைய மீம்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க. அடுத்த வீடியோல போட்டு தெரிய விடலாம். சரி ஓகே, பாய் பாய். குழந்தை செத்து போச்சுன்னு சொன்னாரு. எது? குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லி என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கடா. ஒழுங்கா பேசதும் புரியல.